ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு லவ் ரொமான்டிக் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ் படிக்கும்போதே உடனே ஹீரோயினை காலேஜ்லேயே பார்த்து லவ் பண்ணிடுவார். ஒரு டேட்டிங் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போன இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஆண்டிக்கிட்டேயும் ஒரு டியூஷன் டீச்சர்கிட்டையும் அந்த மாதிரி விஷயத்தில் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். உண்மையை சொல்லிடுவார். உடனே ஹீரோயினையும் நம்ம ஹீரோவை மன்னித்து கல்யாணம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோ சொன்ன ஆன்ட்டி ஹீரோனுடைய அம்மா, டியூஷன் டீச்சர் அவங்க அக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோடைய லைஃப்பில் என்னெல்லாம் பிரச்சனை ஆகுது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதையை கேட்ட உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கும், இது அந்த மாதிரியான படம்னு. பயங்கரமான கில்மா சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா கதையே டபுள் மீனிங்கில் போகுது. அதனால் அந்த கில்மா படம்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் நல்லாவே செட் ஆகும். ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா காமெடி, டபுள் மீனிங் காமெடி தான் பயங்கரமாக வருது. பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஹீரோ ரொம்ப மச்சக்காரர் போல், ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி ஹீரோயின் வந்து மூணு பேரும் பயங்கரமாக கவர்ச்சி காட்டுறாங்க. என்னடா அது படம் பார்க்கும்போது இந்தளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப சூடு ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப்லேயும் அதே மாதிரி தான். கிளைமேக்ஸ் ஒரு காமெடியான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துட்டாங்க. இந்த படத்துலேயே மைனஸ்ன்னு பார்த்தாவே இந்த படத்தில் தேவையில்லாத கவர்ச்சி, பயங்கரமாக கதையே இல்லை. அந்த மாதிரி படம் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும். நார்மலான ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஃபேமிலியோட சுத்தமாக செட் ஆகாது. படத்துடைய பிஜி மியூசிக் ஒரு சுமாராக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தை ஃபேமிலியோட நம்பி பார்த்துறாதீங்க. பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், வேறு மாதிரி சம்பவமெல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் அந்த மாதிரி கில்மா படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகும். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் கில்மா படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான மூவி தான். மற்றபடி இந்த படம் அந்தளவுக்கு இல்லை. ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.